ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே உடைய ஆஃப்டர் ஆக்ஷனுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் டீம் நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கேயில் வந்து கார்த்திக் சர்மா வாங்கியிருக்காங்க, பிரசாந்த் ஸ்பின் வாங்கியிருக்காங்க, ராகுல் சேகர் ஒரு ஸ்பின் ஆப்ஷன், மார்ட் ஹென்ரி மற்றும் அகில் ஹுசைன் வந்து ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரா இல்லையான்னு பற்றி நிறையா டவுட் இருக்குது. அதை பற்றி நம்ம டிவிடியில் கிளியராக பார்க்கலாம். மேத்யூ ஷாட் மற்றும் சர்ஃப்ராஸ் கான், அமான் கான் பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் ஜடேஜா ரொம்ப வருஷமாக சிஎஸ்கேக்கு விளையாண்டுட்டு இருந்தார். பட் ரீசெண்ட் டைம்ஸ் அவர் சிஎஸ்கேக்கு விளையாட போகிறது கிடையாது. ஏன்னா ஆர்ஆர் வந்து அவங்க ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்ஆருக்கு வந்து கேப்டன்சியாகவும் ஜடேஜாவை போட்டிருக்காங்க. ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அகில் ஹுசைனை வாங்கியிருக்காங்க. அகில் ஹுசைன் ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்பின் பவுலர் தான், நாட் ஆல்ரவுண்டர். நம்பர் 7 இப்போவுமே சிஎஸ்கேக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பட் யங்ஸ்டர் வாங்கியிருக்காங்க. கார்த்திக் சர்மா, பிரசாந்த், சர்ஃப்ராஸ் கான் வாங்கியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார்த்திக் சர்மா. இவர் யார், இவர் எப்படி விளையாட போகிறான்னு பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கலாம். கார்த்திக் சர்மா 14 கோடி சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. இவர் இப்போ எப்படிப்பட்ட பிளேயர் ஆக்சுவலாகனு பார்த்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டர் தாங்க, 19 இயர்ஸ் ஓல்டு தான் ஆச்சு. இவர் நல்லாமே ஒரு அதிரடியான பிளேயருங்க. சூப்பராக நம்பர் 3 நம்பர் 4 ஆடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கேப்பபுளாக இருக்குது. அவரோட ஆட்டத்தை நீங்களே பாருங்கள். 6 4ன்னு விளாசுன்னு விளாசுவார். ஒரு ஃபினிஷிங் ரோல்லேயே இவர் இறக்கி விடலாம். பட் சிஎஸ்கே வந்து இன்னும் நல்ல பிளேயர்ஸ் எதிர்பார்த்துருக்கும் நான் சொல்லுவேன். கேமரூன் க்ரீனை வந்து 25 crores வந்து கேஆர் வாங்கியிருந்தாங்க. 23 to 22 crores முடியும் சிஎஸ்கே பிட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா அவங்க போயிருக்கணும், கண்டிப்பாக போயிருக்கணுங்க. நெக்ஸ்ட் பிளே நம்ம பார்க்க ராகுல் சேகர் 5.20 crores வாங்கியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி இந்தியன் டீம் விட்டு வெளியே போனவர். பட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அவர் ஃபார்மில் இல்லை. எந்த டீமே ஐபிஎல் ஆக்ஷனுக்கு பிட்டுக்கு இவர் ஃபஸ்ட்டு ஆக்ஷனில் வரல. பட் சிஎஸ்கே பிச்சுக்கு இவர் வந்து ரொம்ப ஏற்றவராக தான் இருப்பாருங்க. பட் நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா மேட் ஹென்ரி நியூசிலாண்ட் பிளேயருங்க. பயங்கரமாக பவுலிங் பண்ணுவார். பவர் பிளேயில் ட்ரெண்ட் போர்டுக்கு எதிராக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸோ சிஎஸ்கேக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுருக்காரு. பட் மீண்டும் சிஎஸ்கேனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து கண்டிப்பாக கலீலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? மேத்யூ ஷாட் குட் பிளேயருங்க. இவர் ஓப்பனிங்கில் பயங்கரமாக கலக்கக்கூடிய பிளேயர். ருத்ராஜுக்கு இவர் கூட ஓப்பனிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இவர் நிறைய செஞ்சுரி அடித்து பட்டை கிளப்பிட்டுருக்காரு. ஆஸ்திரேலியாவோட பிக் பிளேயருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிளேயர் சர்ஃப்ராஸ் கான். இவர் எந்த பொசிஷன் விளையாட போகிறாருன்னு தெரியல. கரண்டாக இந்தியன் அப்டேஷனில் இவர் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் ஐபிஎல்ல இவர் என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியலங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிஎஸ்கேவோட ஃபுல் அப்டேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில்